இருக்க இருக்க குறைந்து கொண்டே செல்கின்றது மகா கத்பந்தன் கூட்டணியுடைய முன்னிலை. தற்போது 47ஆக அது குறைந்துவிட்டு 50க்கும் மேற்பட்ட இடங்களை முன்னிலை வகித்தார்கள். 50ஆக வந்தது. அதற்கு பிறகு தற்போது 47ஆக சுருங்கிக் கொண்டே செல்கின்றது அவருடைய முன்னிலை நிலவரம். பிரசாந்த் கிஷோருடைய கட்சி 0, பிஎஸ்பியும் 0, மற்றவை 4. இதுதான் தற்போதைய வாக்கு எண்ணிக்கையினுடைய கரண்ட் அப்டேட் என்று சொல்லப்படக்கூடிய தற்போதைய நிலவரம். இது ஒருபுறம் இருந்தாலும் கூட இதையொட்டியே வரக்கூடிய அடுத்தடுத்த கட்டங்கள் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன, இந்த அளவுக்கு என்டிஏ கூட்டணிக்கு பீகார் மக்கள் ஆதரவு தெரிவிப்பதற்கான காரணம் என்ன உள்ளிட்ட பல கேள்விகள் எழுகின்றது. அதில் மிக முக்கியமாக 20 ஆண்டுகளுக்கு பிறகு மேற்கொள்ளப்பட்ட எஸ்ஐஆர் என்று சொல்லப்படக்கூடிய ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், அதற்கு பிறகு நடக்கக்கூடிய தேர்தல் என்பதாலும் மிகுந்த முக்கியத்துவம் பெற்றது. லட்சக்கணக்கான வாக்காளர்கள் நீக்கிவிட்டார்கள் என்ற குற்றச்சாட்டெல்லாம் சொல்லப்பட்டு வந்தாலும் கூட தேர்தல் என்பது 2 கட்டங்களாக வெற்றிகரமாக நடந்து முடிந்து வாக்கு எண்ணிக்கையும் தற்போது நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் இந்த தேர்தல் முடிவில் தேர்தலில் அதிகபட்சமான வாக்குப்பதிவானது அந்த வாக்குப்பதிவின் அடிப்படையில் பார்க்கும்போது ஆட்சி மாற்றம் இருக்குமா என்று சொல்லப்பட்டது. ஆனால் அது ஆட்சி மாற்றத்துக்கான அதிகளவில் வாக்குப்பதிவு கிடையாது. இருக்கக்கூடிய ஆட்சிக்கு இன்னும் கூடுதல் ஆதரவு என்பதையே அந்த அதிகபட்ச வாக்குப்பதிவு என்பது காண்பித்திருக்கிறது என்பதுதான் இதன் மூலமாக நமக்கு தெரிய வருகின்றது. பொதுவாக நிதிஷ்குமாரை பொறுத்தவரையில் பீகார் அரசியலை தமிழக அரசியலோடு ஒப்பிட்டு பார்த்தோம் என்றால் பல அதிரடியான ஆச்சரியமான தகவல் நமக்கு தெரியும். என்றால் தமிழகத்தில் தமிழக அரசியலில் சாத்தியமே இல்லாத ஒன்றெல்லாம் பீகாரில் சர்வ சாதாரணமாக நடக்கிறது என்றால் அதில் மிக முக்கியமாக பார்க்கப்படக்கூடியது ஒரு முதலமைச்சரே அவ்வப்போது கூட்டணி மாறக்கூடியது, 10 ஆண்டுகளில் 5 முறை முதலமைச்சராக வரக்கூடியது, ஒவ்வொரு முறையும் தான் முதலமைச்சராக வேண்டும் என்பதற்காக கூட்டணியை மாற்றிக்கொண்டே இருப்பது என்றெல்லாம் தமிழகத்தில் கனவிலும் நடக்காத ஒன்று. ஆனால் பீகாரில் சர்வசாதாரணமாக நடந்து கொண்டு இருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் அந்த மாநில மக்கள் இதை பெரிய விடயமாக எடுத்துக்கொள்ளவில்லை என்பதுதான் தேர்தல் முடிவுகள் காண்பிக்கின்றது. ஏனென்றால் ஒரு முதலமைச்சராக இருக்கக்கூடியவரே தன்னுடைய முதலமைச்சர் பதவி தக்க வைக்க வேண்டும் என்பதற்காக அவ்வப்போது கூட்டணி மாறுவது, அதிலும் குறிப்பாக ஒரு தேர்தலில் ஒரு கூட்டணி அமைகிறது என்றால் அந்த கூட்டணிக்கு தான் மக்கள் அவருடைய ஆதரவு தெரிவிப்பார்கள். அந்த கூட்டணி மாறினால் மக்களுடைய ஆதரவு என்பது சிதைந்துவிடும். அப்படி இருக்கும்போது ஒரு கூட்டணி அமைத்து போட்டியிட்டு வெற்றி பெற்று அதற்கு பிறகு முதலமைச்சர் பதவி பறிபோகக்கூடிய சூழல் ஏற்படும் போது கூட்டணி மாறுவது என்பது அது மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியுமா என்ற ஒரு கேள்வி இருக்கக்கூடிய நிலையில், ஆனால் பீகார் மக்கள் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பதுதான் கூட்டணி அவ்வப்போது மாறினாலும் நிதிஷ்குமாருக்கு இருக்கக்கூடிய ஆதரவு காண்பிக்கின்றது. ஏனென்றால் 2000ஆம் ஆண்டிலிருந்து நாம் பார்த்தோம் என்றால் நிதிஷ்குமார் அப்போதுதான் முதல் முறையாக முதலமைச்சர் ஆனார். 2000 நடைபெற்ற பீகார் சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மை கிடைக்காத பட்சத்தில் ஒரு 7 நாட்கள் ஒரு வாரம் வரையிலும் நிதிஷ்குமார் முதல் முறையாக முதலமைச்சராக இருந்தார்.